தர்மயுத்தம் தொடங்கியதிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருந்தாரு. நிச்சயமா அம்மாவோட ஆட்சி நிச்சயம் கொண்டு வருவோம். எங்களுடைய தலைவர்கள் 2 பேருமே அந்த மாதிரி குணம் படிச்சவங்க. 8 மாசத்துல தேர்தல் வருது. இதுக்கு திமுக தோற்கடிக்கணும் அப்படின்னா கள அரசியல் வாக்கு அரசியல் இருக்கணும். கட்டாயமா. ஏன்னா பிற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. நீங்க உங்களோட இல்ல அதே போல திமுகல இருக்கிற கூட்டணிகளும் மிரட்டிட்டு இருக்கு. அதையும் சொல்லிடுறேன் நான். அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியுது திமுக வர்றது கஷ்டம். உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கும்? பாருங்களேன், நிச்சயமா அம்மாவோட ஆட்சி நிச்சயம் கொண்டு வருவோம். இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நிச்சயம் நான் செய்கிற ஆள், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் அதை நிறுத்தி கொண்டு வருவோம். அந்த திறமை எங்களுக்கு இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆனால் திமுகவில் பண்ண முடியலைங்கிறத இந்த 4.25 வருஷத்தில் காமிச்சிட்டாங்க அவங்க. அதனால இப்போ உள்ள மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. தர்மயுத்தம் தொடங்கியதிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருந்தாரு. கடந்த மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எதனாலன்னா அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். சரியான மரியாதை எங்களுக்கு இல்லை அப்படின்றதையும் சொல்றாரு. ஏங்க ஒருத்தங்க மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்ம சரியான நேரத்தில் புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் அதுதான் நல்லது. இன்னொன்று எல்லாத்தையும் மீறி சொல்கிறேன், அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அந்த ஆட்சியை திரும்ப கொண்டுட்டு வரணும், மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற நினைவோடு தான் அதிமுககாரவங்க எல்லாருமே செயல்படுவோம். ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் 2 பேருமே அந்த மாதிரி குணம் படித்தவங்க. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு மக்களுக்கு தான்.